வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அஜித்துக்கு 3 குழந்தைகள். அஜித்தே சொன்ன விஷயம், சீக்ரெட் சொன்ன நடிகை சுமித்ரா. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சுமித்ரா 70 மற்றும் 80 காலகட்டங்களில் முன்னணி கதாநாயகியாக தொடர்ந்து கதாநாயகியாக நடித்து ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்து மாஸ் காட்டியவங்க. நடிப்பை நடிப்பாக பார்க்க வேண்டும் என்று தெளிவுடன் இருக்க இத்தகைய கேரக்டரில் ஏற்று நடித்திருக்காங்க. மலையாளத்தில் கதாநாயகியாக என்று கொடுத்த சுமித்ரா தொடர்ந்து தமிழில் அவளும் பெண்தானே என்ற படத்தில் விபச்சாரியாக நடித்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றாங்க. இவரது முதல் படமே தமிழில் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்த நிலையில் சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த் என முன்னணி நடிகருடன் இணைந்து தமிழில் நடிச்சிருந்தாங்க. நடிகை சுமித்ரா 70 மற்றும் 80 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தாங்க. சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகுமார் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க சுமித்ரா. தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து மலையாளத்தில் இவங்களது முதல் படமே அமைந்த முதல் படத்திலே மிக சிறப்பான வரவேற்பையும் விருதுகளையும் பெற்ற சுமித்ரா தமிழில் அதே போன்று அமைந்தது. தமிழில் அவளும் பெண்தானே என்ற முதல் படத்தில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை அமைந்த சுமித்ரா தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் அண்ணன் ஒரு கோவில் படத்தில் மிகச்சிறந்த கேரக்டரில் நடித்தாங்க. கதாநாயகியாக நடித்த ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு ஜோடியாக மட்டுமல்லாமல் பணக்காரன், சிங்காரல் வேணன் என அம்மாவுக்காக நடித்தாங்க சுமித்ரா. கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் முதல் படமான அப்புவில் அவருக்கு அம்மாவாக நடித்த சுமித்ராவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. தொடர்ந்து ஐந்தாறு படங்களில் அவருக்கு அம்மாவாக நடிச்சிருக்காரு. ஹாலிவுட்டில் அஜித்திற்கு வலிமை படத்தில் அம்மாவாக நடித்த ரசிகர்களை கவர்ந்தாங்க சுமித்ரா. முன்னதாக அஜித்துடன் வீரம் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அஜித் குறித்து தன்னுடைய உற்சாக நிகழ்ச்சியுடன் சுமித்ரா பகிர்ந்திருக்காங்க. அஜித் ஒரு ஹீரோ மாதிரி நடந்து கொள்ள மாட்டார். நம் குடும்பத்தில் ஒருவராக பழகுவார். சாப்பிட்டீர்களா என்று நலம் விசாரிக்கும் போது அஜித் ஷூட்டிங் போது 11 மணி அளவில் சிக்கன் சூப்பை கொடுத்துவாங்க. செட்டில் யாருக்குமே என்ன பிரச்சனை என்றாலும் கவனிப்பார். சுமித்ரா அவங்க பார்த்தீங்கன்னா கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு 3 குழந்தைகள் என்னிடம் கூறுவார் என்று, தன்னுடைய மனைவி தான் தன்னுடைய முதல் குழந்தை என்றும் அவருடன் சேர்த்து 3 குழந்தைகள் என்று அஜித் கூறுவாராம். அப்படி ரஜினிகாந்த் போல தான் நடந்து கொள்வார் என்று சுமித்ரா அவங்க பாராட்டியிருக்காங்க. இப்போ சுமித்ரா அவங்க பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு அவ்வப்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்களாம். அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.